ஒயிட் செஸ்னட் ஒரு செய்த காரியத்தில் ஏற்பட்ட தவறுகள் அல்லது பிடிக்காத நிகழ்வுகள் அல்லது அதன் விளைவுகளை பற்றிய எண்ணங்கள், அதை பற்றியே தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருப்பது, அதை எப்படி செய்திருந்தால் தனக்கு பிடிக்கும் என்ற ரீதியில் எண்ண ஓட்டங்கள், தொடர்ச்சியான நினைவலைகள், தனக்கு மகிழ்ச்சி அளிக்காத செயல்களை நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் மனதிற்குள்ளேயே சரி செய்து பார்க்கும் எண்ணங்கள். அதாவது அந்த எண்ணங்களை மறுபடியும் இது இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் தொடர்ச்சியாக எண்ண சுழல்களிலேயே அவங்க நின்றுகிட்டு இருக்கிறது தான் இதனுடைய நிழல் தன்மை. இந்த மாதிரியான நிகழ்வுகளை மீண்டும் மனதிற்குள்ளேயே சரிப்படுத்தி அதன் மீது தொடர்ந்து எண்ணங்களை செலுத்தி சரி செய்வதாக நினைத்து கொண்டு தவறுகளை பதிவு செய்வார்கள். அந்த எண்ணங்களை தவறாகவே பதிவு செய்வாங்க. எண்ணங்களை கவனித்தால் தியானம் சித்திக்கும், நான் என்பதை கவனித்தால் பிரபஞ்சமே புலப்படும். ஆனா இதனுடைய நிழல் தன்மையில் எண்ணங்களின் வேர்களை கவனிப்பதை விட்டுவிட்டு மேலோட்டமாக பாதிப்புகளை, தனக்கு தோன்றியதை, இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இப்படி செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும், இந்த இடத்தில் நாம் தவறு செய்திருந்தோம், இதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ண சுழற்சியில் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி யோசிப்பது அதிகமாக இருக்கும். இதனால் மன பாதிப்பு அப்படிங்கிறத விட மன கொதிப்பு அப்படிங்கலாம். இவங்களுடைய மன கொதிப்பு, அந்த கொதிப்பு நிலையிலேயே மனதை வைத்திருக்கிறதுனால மூளையை சூடாக்கி கொண்டே இருக்கும். மூளை சூடாகக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தூக்கமின்மை, மன பாதிப்பு இதெல்லாம் உருவாகும். இந்த மன பாதிப்பு திரும்ப திரும்ப தோன்றக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு கேன்சர், பைத்தியம் போன்ற தீராத வியாதிகளை வரவழைத்துக் கொள்ளுத ஒரு தன்மை உருவாகும். ஒரு விஷயத்தை பற்றி பல விதமாக யோசிப்பது, பல விஷயங்களை ஒரே நேரத்தில் யோசிப்பது, இதெல்லாம் இவங்களுடைய நிழல் தன்மையில் அதிகமா இருக்கும். அதிகப்படியான கற்பனைகள், நிகழ்வுகள், நடந்து முடிந்த ஒரு விஷயம் அது தொடர்பான எண்ணத்தில் விவாதங்கள், அதாவது மைண்ட் ஆர்கியூமெண்ட், இது பற்றியே இவர்கள் மறுபடியும் யோசிக்கும் பொழுது இவர்களுடைய எண்ணங்கள் திரும்ப திரும்ப தோல்விகளை, துக்கங்களை, நினைவுகளை, குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். கிளினிக்கலி ஆல்ரைட், அதாவது மருத்துவ காரணம் இல்லாம ஏதோ ஒரு தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறதும் இதனுடைய நிழல் தன்மையில இருக்கும். டோட்டலா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போகணும், இவங்களுக்கு எல்லா விதமும் சரியா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணங்களும் இந்த ஒயிட் செஸ்னட்ல நிழல் தன்மையில வரும். அதிகப்படியான எண்ணங்கள் இது கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்கும். ஏன்னா எண்ணங்கள் எமோஷனலா மாறி இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். எண்ணமற்ற தன்மை, இந்த ஒயிட் செஸ்னட் நம்ம தொடர்ச்சியாக உபயோகிக்கும் பொழுது எண்ணமற்ற தன்மை உருவாக ஆரம்பிக்கும். எண்ணமற்ற தன்மை உருவாகக்குள்ளே நம்மளுடைய பிரபஞ்ச ஓட்டத்தோடு கலந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சு நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாக நம்மளுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வரும். புத்தம் புதிய சிந்தனைகளை கொண்டு வருவது இந்த மலர், கற்பனையின் மலர், நாம் எண்ணியதை எண்ணியவாறே நமக்கு அருளும் மலர் ஒயிட் செஸ்னட். நாம எல்லாரும் சிந்தனையில் இருக்கும் போது புதிய வாழ்க்கையை வாழ்றோம், யோசனையில இருக்கும் போது பழைய வாழ்க்கையில கஷ்டத்தோடு வாழ்றோம். நம்மை தொந்தரவு செய்யக்கூடிய எல்லா எண்ணங்களும் உண்மையானதில்லை. திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரே தாட் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த தெரியாம அடிமைப்பட்டு துன்புறுவது. இந்த நபர்கள் மூளைக்கு அதிகமா வேலை கொடுப்பாங்களா இருப்பாங்க. பரபரப்பின் காரணமா இவங்களோட மைண்ட் பிளாங்க் ஆயிடும். தூக்கத்துல கனவுகள் அதிகமா வரும், தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். மறுநாள் காலையில எந்திருக்கும் போது தூக்க கலக்கத்துல அவங்க உடல் சோர்வா இருக்கும். எந்த எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த எண்ணம் திரும்ப திரும்ப வர்றது. இரவு மலர், ஒயிட் செஸ்னட்டை இரவு மலர்னு சொல்றாங்க. இரவு நேரத்துல இந்த எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். தூக்கமின்மைக்கும் இந்த மலர் முக்கியமான விஷயம். மூளை சூடாயிடுச்சுன்னா அதிகமா எண்ணங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உடம்பு சூடாகி மூளை சூடானாலும் ஒயிட் செஸ்னட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தாட்டுனாலும் மூளை சூடானாலும் இது ஹெல்ப் பண்ணும். நிறைய நேரத்துல நம்ம படுத்துட்டே இருக்கும்போது மூளை சூடாதனால தாட் வந்துட்டே இருக்கும், எதுவுமே இல்ல. அந்த டைம்ல நீங்க பயன்படுத்தி பாருங்க, அற்புதமா ஹெல்ப் பண்ணும். இந்த நபர்கள் கிட்ட குற்றம் சொல்ற தன்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இவங்களுடைய சிறை இவங்களுடைய எண்ணமும் மனமும் தான். எண்ணத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம எண்ணம் வலிமையா இருக்கணும்னா எண்ணத்தை செலவு செய்யறத நம்ம குறைக்கணும்.
என்ன வலிமை நமக்கு வந்துட்டாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சாதிச்சிடலாம். எண்ணங்களின் ஆளுமையை கட்டுப்படுத்தக்கூடிய மலர் இந்த ஒயிட் ஜெஸ்னைட். நமக்கு இருக்கிற அந்த ஒழுங்கற்ற எண்ணங்களை இந்த மலர் எடுக்கும் போது முறைப்படுத்துது. நம்மளோட எண்ணத்துல இருக்கிறத கவனிச்சு முழுமையான ஈடுபாட்டோட வாழ்க்கையில எதை எப்படி செய்யணும் அப்படின்னு சன நேரத்துல முடிவு செய்யறவங்க, வித்தியாசமா சிந்திக்கக்கூடியவங்க. இந்த இடத்துல நம்மளோட வேதாத்ரி மகரிஷி அவர் சொல்றாரு, உண்மையில் எதிரி உனக்கு உண்டெனில் உன் மனதில் ஏற்படக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணமே அப்படின்னு. அப்போ நம்ம ஒழுங்கு இல்லாத எண்ணங்கள் இருக்கும் பொழுது இந்த ஒயிட் செஸ்னட் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் முறைப்படும், ஒழுங்குபடும், வாழ்க்கை வேறு மாதிரியாக மாறும். அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம். நம்மளோட மனசை ஒழுங்குபடுத்துறதுக்கும் மனசோட செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் இந்த மலர் ஒயிட் ஜெஸ்னைட். இவங்களுக்கு அதிகமான கற்பனை திறன் இருக்கும். சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஒயிட் ஜெஸ்னைட் எடுக்கும் போது நம்ம மூளையை குளிர்ச்சியா வச்சிருக்கோம். மைண்ட் தெளிவா இருக்கும். கண்கள் மேல கூட இதை நம்ம தடவும் போது நம்மளோட கண்களும் குளிர்ச்சியாகும். நிகழ்நிலையில எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது இந்த மலரோட கண். பிரபஞ்ச ஆற்றலை நேரடியா இருக்கக்கூடியவங்க. புது புது யோசனைகள் பிரபஞ்ச பேரமைதியில உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். மனமற்ற நிலையில் இருந்து மனம் கடந்த நிலையில் பிரபஞ்ச மனமாக சிந்திக்கிறதுக்கு ஒயிட் ஜெஸ்னைட். கற்றவை அனைத்தையுமே மறந்து நம்மளை குழந்தையா இருக்க செய்யும். எண்ணங்களற்ற தன்மையில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவது பேரமைதி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எண்ணமும் புனிதமானது. கற்றதை மறந்து உள்ளுணர்வை பெருக்கச் செய். அதாவது கற்றது இல்லைனாவே ஒரு எண்ணம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கற்ற எண்ணமே இல்லைன்னா நம்ம கற்றது பயன்படுறது எதுவுமே கிடையாது. உள்ளுணர்வின் மலர். உள்ளுணர்வு என்பது பிரபஞ்ச மனம். உள்ளுணர்வுனா என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்ச மனம். இப்போ உள்ளுணர்வுல என்ன சார் இருக்குதுன்னா உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களும் உள்ளுணர்வால் வந்ததுதான். அப்ப பிரபஞ்ச மனமாக நாங்க இருத்தல், பிரபஞ்ச மனதோடு கரைந்து இருத்தல். மனமற்ற நிலை என்பது பிரபஞ்ச மனமே, மனமற்ற நிலை என்பது உள்ளுணர்வு மனமே. உள்ளுணர்வை பெருக்கிக் கொள்ளவும் உண்மையான உணர்வை பெறவும் ஒயிட் செஸ்னட் செயல்படும். ஒரே எண்ணத்துல செக்கு மாடா மாட்டிட்டு இருக்கிறப்போ இந்த ஒயிட் செஸ்னட் நம்மளுக்கு கடவுள் மாதிரி ஹெல்ப் பண்ணும். நம்மள சரி பண்றதுக்கு வேற எதுவும் வேணாம். நம்ம எண்ணத்தை நம்ம ஒழுங்கமைச்சுட்டாலே போறோம். நம்ம கஷ்டப்படுறது நம்ம எண்ணனாலதான். அது உண்மையில நடக்கிறது இல்ல, நடந்துருமோ அப்படின்னு நினைச்சு நம்மளோட கடந்த காலத்தை நினைச்சோ இல்ல எதிர்காலத்தை பயத்தை நினைச்சோ அதை பத்தி திரும்ப திரும்ப அப்சசிவா நினைச்சுதான் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜி. அதாவது இந்த அப்சசிவ்னஸ், வெறித்தனம்ன்றது ரொம்ப முக்கியம். வெறித்தனமா மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. வெறினா வெறி கொண்ட வேட்கைன்ற மாதிரி வெறி கொன்ற மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. கட்டுப்பாடற்ற மனம். கட்டுப்பாடற்ற மனதிலிருந்து மனமற்ற கட்டுப்பாடுள்ள மனம். நம்ம கட்டுப்பாடு அற்ற மனதுல நம்ம வாழ்க்கை இல்லை. நாம் மனதின் கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். கட்டுப்பாடான மனம்ன்றது என் கட்டுப்பாட்டில் மனம் இருக்கு. மனம்னா என்னன்னா எண்ணங்களின் தொகுப்பு, அவ்வளவுதான். அந்த மனசு கட்டுப்பாடு இல்லாம ஒழுங்கற்ற தன்மையில அதை திரும்ப திரும்ப நம்ம அதுவும் இதெல்லாம் வரக்கூடாது. நான் நெகட்டிவா திங்க் பண்றேன், அதிகமா திங்க் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கேக்குறது என்ன நெகட்டிவா திங்க் பண்றேன், என்ன பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா நிப்பாட்ட முடியல. சோ ஐயா இந்த மாதிரி ரெசிஸ்ட் பண்ண எனக்கு வேண்டாம், எனக்கு தாட் வேண்டாம்னா அது வரத்தான் செய்யும். வேணாம்னா அது வரும் அப்படின்றது நம்மளுக்கு பெரியவங்க முதலே சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பேசாம சும்மா இரு அப்படின்ற மாதிரி, சும்மா அது வரட்டும், அதுவும் நான் தான், அந்த மாதிரி எண்ணம் வர்றதும் நான் தான் அப்படின்றத புரிஞ்சுட்டு பேசாம இருந்தோம்னாலே அது நம்மளை கடந்து போயிடும். அதுதான் ஒயிட் செஸ்னட்டோட முழுத்தன்மை. எது நடந்தாலும் எண்ணமற்று அத ஒரு அதுக்கு எனர்ஜி அதிகமா செலவழிக்காம நம்மளோட ஆற்றலை நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னாலே நம்மளுக்கு நல்லது நடக்கும். எங்க நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்குதுன்னா கடந்த காலத்து விஷயங்களை நினைச்சு பார்த்து அதுக்கு ஒரு இன்டென்ஷன் போட்டு அதிகமா நினைச்சு அதுல எனர்ஜி போய் அந்த விஷயங்களுக்கு அதிகமா பவர் கொடுக்கும். அதாவது பிக்சேஷன் ஆயிரும். கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்துல மைண்ட் பிக்ஸ் ஆகி அங்க இருந்து ஒரு சுத்தினே இருக்குது அங்கே. அத பெரிய ஆளாக்கி விட்டு அதுதான் நடக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டா ஆப்வியஸ்லி அதுதான் நடக்கும். அதுக்கு பதிலா
நம்ம எதுவுமே நினைக்கல, நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். வந்துட்டோம், ஆண்டவன் பாத்துப்பான். எதுவா இருந்தாலும் நம்ம எப்படி வந்தோமோ, எதுக்கு வந்தோமோ, ஆண்டவன் நம்பிக்கை இருக்கோ இல்ல பிரபஞ்சம் நம்பிக்கை இருக்கோ, எதுவோ நம்ம வந்துட்டோம், நம்ம வந்த வேலையை பார்ப்போம், பேசாம இருப்போம் அப்படின்றது பண்ண ஆரம்பிச்சோம்னாலே அதுவாவே நிறைய இடத்துல பிரச்சனைகள் நடக்கிறப்போ நம்மளோட எண்ணங்கள் தான் அது இன்னும் அதிகமா ஆக்கி விடுதே ஒழிய, அந்த இடத்துல கொஞ்சம் பேசாம இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல அந்த பிரச்சனை இல்லாமே ஆயிடும். ஒரே ஒரு சின்ன அனுபவ புரிதல். என்னோட ஆபீஸ்ல வந்து ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வந்து பயங்கரமா கேள்வி கேட்டு கட்டம் கட்டிட்டாங்க. ரொம்ப பதட்டமா தான் இருந்தது. அப்ப நான் ஐயாவுக்கு கால் பண்ணேன். அவர் ரெமடி சொன்னாரு. நான் ரெமடி எடுத்துட்டு விட்டுட்டேன். ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு அது ஒண்ணுமே இல்லாதாயிடுச்சு. ஆக்சுவலா அதோட வீரியம் எப்படின்னா, நம்ம வேலையிலேயே இருப்போமா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்மள தூக்கிடுவாங்க லெவலுக்கு இருந்த சிவியாரிட்டி கிளைண்ட் சைட்ல இருந்து. ஆனா அது ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அதை விட்டுட்டு வேலையை பாருன்னு சொன்னார். சோ அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், உன் வேலை எதுவும் அதை பாருன்னா, அது ஒண்ணுமே இல்ல, அது கிளைண்ட் சைட்ல தான் பிரச்சனைன்னு போயிடுச்சு. நம்ம எண்ணத்தை வச்சுதான் நம்மள தீரும் நன்றும் பிறதர வாரான்ற மாதிரி நம்ம தான் எல்லாத்தையும் பெருசாக்கி விட்டுட்டு, ஐயோ எனக்கு கஷ்டம் அதிகமா வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து இந்த எண்ணங்கள்னாலதான். ரொம்ப 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 முக்கியமான மலர். நைட்டு தூக்கம் வரலைன்னா உடனே எடுத்து தொலைச்சிட்டு படுத்த 2வது செகண்ட் வந்து திருப்பி தூக்கம் வந்துரும். மனமற்ற நிலையில், எண்ணமற்ற நிலையில் என்னை நான் தரிசிக்க ஒயிட் செஸ்னட். அதாவது டிராங்கலைசர் சொல்லக்கூடியது போதை வஸ்து எடுக்கிறவங்க, தூக்க மாத்திரை போடுறவங்க, இவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அந்த தாட்டை வந்து அவங்களால சகிக்க முடியல. அதனாலதான் இந்த மாதிரி தாட்டுக்கு போறாங்க. அதனால இது வந்து அற்புதமா ஹெல்ப் பண்ணிருக்குது. எல்லா தூக்கத்துக்கும் தூக்கம் வரலைன்னா எல்லாத்துக்கும் இது ஹெல்ப் பண்ணும் கிடையாது. எண்ணத்தை தாக்கு பிடிக்கும் முன்னால எண்ணத்தினால வரக்கூடிய மூளை சூடு, எண்ணம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது எனக்கு அப்படின்னா இந்த ரெமெடி போடும் போது 100% இன்ஸ்டன்டேனியஸா தூக்கும். இதெல்லாம் வந்து கடந்த 11 ஆண்டுகள்ல பல தடவை நான் செக் பண்ணிருக்கேன். 3 நாளைக்கு முன்னாடி கூட செக் பண்ணேன், நேத்து செக் பண்ணேன், அடுத்த செகண்ட் தூக்கம் வந்துருச்சு. ஒயிட் செஸ்னட் மலர் அறிவு. இப்போ சில டைம் நமக்கு நைட் வந்து ஒரு இருமல், ஹோப்பிங் காஃப்னு சொல்லுவாங்க, திருப்பி ஒரே இருமல் வந்துட்டே இருக்கும், ட்ரையான ஒரு இருமல், ஆனா எந்த சளியும் வராது. அது வந்து ஒயிட் செஸ்னட் போட்டா அப்படியே உடனே நிக்குது. இது நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். அப்புறம் நோ மைண்ட், குவயட்னஸ், மை நேச்சுரல் ஸ்டேட் இஸ் நோ மைண்ட் அப்படின்னு தெரியுது. நம்ம மைண்ட் ஸ்பேஸே வந்து ரொம்ப சார்ட்டடா, அதாவது எண்ணம் இருக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப 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 தெளிவா அப்படி இருக்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் இன்ட்யூஷன் ரொம்ப கிறிஸ்டலா, அப்படியே கிளியரா, டெஃபினட்டா ஒரு இன்ட்யூஷன் வந்து வர்றது தெரியுது. அப்புறம் இந்த வாழ்வின் சூழல்கள் எல்லாம் வந்து உண்மையிலே இந்த சூழல்களால நம்ம சிக்கிட்டு ஒன்னும் நம்ம தவிக்கல, அதெல்லாம் நம்ம மனசுல உருவாக்குனதுதான். மனசுதான் அப்படியே சுத்தி சுத்தி சுழல் மாதிரி ஒரே எண்ணத்தை எண்ணி அதுதான் வந்து அதுதான் வந்து துன்புறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் உண்மையிலேயே நம்ம மனப்பிறழ்வுகள் இல்ல சிறு மாற்றங்கள் மனதுல ஏற்பட்டத அதை வந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நிபுணரால முடியாது. அப்புறம் என்னோட இன்ட்ரோஸ்பெக்ஷன் நான் சொல்லக்கூடிய நானே எடுத்து ஆய்வு செய்யறதுனால முடியாது. ஆய்வு செய்யறதுனால பல நேரங்களில் குழப்பம் அதிகமா கூட ஆகும். ஆனா இந்த ஒயிட் செஸ்னட் மலர் அறிவு ஒரு தடவை உட்கொண்ட உடனே அந்த மனப்பிறழ்வுகள் மாற்றங்கள்ல இருந்து அப்படியே டக்குன்னு ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சு நம்ம அடுத்தத போய் நம்ம பார்ப்போம். அந்த விஷயம் ஒண்ணு இருந்தது. அப்புறம் இங்க நம்ம செய்யறதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சது. என் எண்ணங்கள் நான் இல்லை அப்படின்னு இந்த மலர் உணர்த்துச்சு. அதாவது அனலைஸ் பண்றது, சீர்தூக்கி பார்க்கறது, சீராய்வு, மறுசீராய்வு, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், ஒன்றை பத்தி சிந்தித்துள்ளது, ஒரே நேரத்துல பல விஷயத்துல எண்ணங்கள் வந்து நம்ம பாதிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஒயிட் செஸ்னட் ரொம்ப அற்புதமா ஹெல்ப் பண்ணும். மிக மிக முக்கியமான தாவர இனம் மரம் இது. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, 38 ரெமிடிஸ் கொடுத்திருக்காரு. ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் 38 ஃப்ளவர் கான்சியஸ்னஸ், 37 ஃப்ளவர் கான்சியஸ்னஸ், 1 ராக் வாட்டர், 37 மலர்கள் வரிசைன்னு வச்சுங்களேன். இந்த ஒயிட் செஸ்னட் மரம், ஹார்ட் செஸ்னட் சொல்லக்கூடியது மட்டும் 3 பூ இருக்கு. ஒன்னு அந்த மரம் மட்டும் 3 ரெமெடி கொடுத்துருக்கு. ஒன்னு செஸ்னட் பட் ஆக்ஷன், இன்னொன்னு ஒயிட் செஸ்னட் தாட், மூணாவது இன்னொரு மரத்துக்கு இதுதான் பாதி அடுத்து வரக்கூடிய மரத்துக்கு. அப்ப பாருங்க 37ல 3 வந்து இதுவே எடுத்துருச்சு, இந்த மரமே எடுத்துருச்சு.
அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு மரம். ஒண்ணு, இந்த மரம் தான் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்றது. ஒரே ஆக்ஷன் பேட்டர்னை மாத்துறது. ஒரே மாதிரி செஞ்சுக்கிறான் சார் ஒருத்தன் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்குன்னா ஆக்ஷன் பேட்டர்னை மாத்துறது செஸ்னட் பட்டு, தாட் பேட்டர்னை மாத்துறது ஒயிட் செஸ்னட். அடுத்து இன்னொன்னு பற்றுதல இருந்து விடுபட ரெட் செஸ்னட்ல அதுல பாதி இந்த மரம். பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது.